அஸ்ஸலாமு அலைக்கும். இன்னைக்கு ராபியா குக்கிங்கில் என்ன செஞ்சுருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு காரசாரமான ஒரு சிக்கன் கிரேவி தாங்க செஞ்சுருக்கேன். இது வந்து ம், எல்லாத்துக்குமே செட் ஆகும். இந்த சிக்கன் கிரேவி வந்து சப்பாத்தி, தோசை, ஒயிட் ரைஸ் எல்லாத்துக்குமே ரொம்பவே நல்லாயிருக்கும். இதுதான் இப்போ நான் செய்ய போகிறேன். இது எப்படி செய்கிறது அப்படி சொல்லிட்டு பார்க்கலாம். இப்போ இதை எப்படி செய்கிறது அப்படி சொல்லிட்டு பார்த்துடலாம். நான் வந்து ஒரு மண் பாத்திரம் வச்சுருக்கேன். இதில் வந்து ஒரு 2 ஸ்பூன் நெய் வந்து ஊற்றிக்கிறேன். அடுத்து இதுல பொடியா நறுக்கி வச்சிருக்க வெங்காயம் 2 வெங்காயம் பெரிய வெங்காயமா நான் வந்து சேர்த்திருக்கேன். நல்லா பொடியா நறுக்கிக்கோங்க. நறுக்கிட்டு சேர்த்துக்கோங்க. அடுத்து கருவேப்பிலை வந்து சேர்த்திருக்கேன். இப்போ இந்த வெங்காயத்தை வந்து நல்லா வதக்கி எடுத்துக்கணும். இதுல எண்ணெய் வந்து சேர்க்க வேண்டாம். நெய்யேட்டு ஒரு 2 ஸ்பூன் பெரிய ஸ்பூனுக்கு 2 ஸ்பூன் நிறைய ஊற்றிக்கோங்க. இதுல வந்து நெய்யிலே தான் இந்த சிக்கன் செய்யணும். இது வந்து நல்லா டேஸ்டா சூப்பரா இருக்கும். இது வந்து இப்போ இந்த வெங்காயத்தை வந்து நல்லா கொஞ்சம் கலர் மாறுனே நல்லா வதக்கி எடுத்துக்கணும். பாருங்க இந்த வெங்காயம் வந்து நல்லா வதங்கிடுச்சு. இப்போ இதுல நான் வந்து மசாலா வந்து சேர்த்துக்கிறேன். 1 ஸ்பூன் மிளகாத்தூள் சேர்த்திருக்கேன். 1/4 ஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்திருக்கேன். இது எண்ணெயிலே வதக்கிக்கோங்க அந்த மசாலாவை. அடுத்து இதுல அதாவது சீரகம் வந்து 1 ஸ்பூனு, மிளகு வந்து ஒரு 1/2 ஸ்பூன் இதையும் சேர்த்துக்கிறேன். இப்போ நான் ரெண்டையும் ஒன்றா பொடி பண்ணி வச்சுருக்கேன். அந்த அளவில் சேர்த்துக்கோங்க. 1 ஸ்பூன் வந்து சீரகத்தூள், ஒரு 1/2 ஸ்பூன் மிளகுத்தூள் இந்த மாதிரி சேர்த்துக்கோங்க. அடுத்து இதுலேட்டு 1 ஸ்பூன் தனியாத்தூள் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இதையும் வதக்கிக்கணும். அடுத்து இதில் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஒரு 1/2 ஸ்பூன் சேர்த்துருக்கேன். சேர்த்துட்டு அதையும் இந்த மசாலாவோடு சேர்த்து வதக்கிக்கணும் எண்ணெயில். அடுத்து பட்டை லவங்க தூள் வந்து நான் வந்து சேர்த்துக்கிறேன். ஒரு 1/2 ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இதையும் நல்லா எண்ணெயில் வதக்கிக்கணும். இப்போ இது எல்லாம் நல்லா எண்ணெயில வதங்கிடுச்சு. இப்போ இதுல நான் வந்து ஒரு 600 கிராம் சிக்கன் வந்து சேர்த்துக்கிறேன். முள்ளோட இருக்க சிக்கன் பார்த்து சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இப்போ தேவையான அளவு உப்பு வந்து சேர்த்துக்கலாம். உப்பு சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா கிளறி விட்டுக்கணும். கிளறி விட்டுட்டு இப்போ இதுல நான் தயிர் வந்து சேர்த்துக்கிறேன். ஒரு 100 கிராம் ஒரு 10 ரூபா பாக்கெட் தயிர் வந்து சேர்த்துக்கிறேன். வீட்டுல தயிர் இருந்தா கொஞ்சம் ஒரு 1/4 கப்பு சேர்த்துக்காங்க. நான் வந்து பாக்கெட் தயிர் தான் சேர்த்துக்கிறேன். ஒரு பாக்கெட் வந்து ஃபுல் பாக்கெட் சேர்த்துக்கிறேன். அடுத்து இதுல கொஞ்சமா புதினா இலை வந்து சேர்த்துக்கிறேன் நான். சேர்த்துட்டு இப்ப இதை வந்து நல்லா மூடி வச்சிடலாம். இப்ப சிக்கன் வந்து நல்லா வேகணும். பாருங்க இந்த சிக்கன் வந்து ஒரு பாதி அளவு வெந்துருச்சு. இப்ப இதுல நான் தக்காளி ஒரு 2 தக்காளி பெரிய தக்காளியை அரைச்சு ஊத்திக்கிறேன். இப்போ சிக்கன் வந்து நல்லா வேகணும். திரும்ப வந்து நான் வந்து ஒரு பாதி அளவு தான் வேக வச்சிருக்கேன். வேக வச்சு தான் தக்காளி வந்து ஊத்திருக்கேன். 2 தக்காளி நல்ல பெரிய தக்காளியா சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இப்போ திரும்ப இந்த சிக்கனை வந்து வேக விட்டுலாம். தண்ணி எல்லாம் எதுவும் ஊற்ற வேண்டாம். இந்த தண்ணியிலே சிக்கன் வந்து நல்லா வெந்துடும். இப்போ இதை மூடி வச்சிடலாம். பாருங்க சிக்கன் கிரேவி வந்து ரெடி ஆயிடுச்சு. இது வந்து சூப்பரா இருக்கும். சப்பாத்தி அப்புறம் வந்து புரோட்டா, ஒயிட் ரைஸ் எல்லாத்துக்குமே ரொம்ப நல்லா இருக்கும். இப்போ இதுல கடைசியா நான் மல்லித்தலை தூவி குழம்பு வந்து இறக்கியதை. அவ்வளோதாங்க. சிக்கன் கிரேவி சூப்பரான சிக்கன் கிரேவி வந்து ரெடி ஆயிடுச்சு. என்னோட இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் அண்ட் கமெண்ட் ஷேர் பண்ணிக்கோங்க. என்னோட சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.
அஸ்ஸலாமு அலைக்கும். இன்னைக்கு ராபியா குக்கிங்கில் என்ன செஞ்சுருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு சிக்கன் கிரேவி தாங்க செஞ்சுருக்கேன். இது வந்து ரொம்ப டேஸ்ட்டாக இருந்துச்சு.